உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் புருஷன் கௌரவமா இந்த ஊர்ல இருக்கணும் நீங்க நினைச்சா, அவரு நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சா சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க மாமா. சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கா. வாங்க இப்படி வாங்க, சொன்னா கேளுங்க, இப்படி வாங்க. என்ன மாமா? என்னம்மா நீ? இந்த பார்வதி கேக்குறத பார்த்தா கண்டிப்பா சொத்தை பிரிச்சிருவா போல இருக்கே. இந்த சந்தர்ப்பத்தை நம்மளும் பயன்படுத்திக்கணும், கண்டிப்பா விடக்கூடாது. அண்ணே, பார்வதி கேக்குறது தப்பா இருந்தாலும் அவ புருஷனுக்கு மரியாதையும் கௌரவமும் சொந்தத்துல இருக்கிற மாதிரி சொத்துலயும் இருக்கணும்னு நினைக்கிறா. அவ இடத்துல இருந்து பாக்குறப்போ அவ புருஷனுக்காக வந்து கேக்குறது ஒன்னும் தப்பில்லைனா. பத்மா, அம்மா என்ன பேசுறீங்க? சொத்த பிரிங்கன்னு அத்தை சொல்றது தப்பு இல்லையா? டேய், அவளும் எவ்வளவு நாள் தான் பொறுத்துட்டே இருப்பா? அண்ணனுக்கு அப்புறம் சிவாவுக்கு பேரும் மரியாதையும் கிடைக்கணும்ல. அண்ணிதான் இப்ப அது இல்லன்னு ஆக்கிட்டாங்களே. பத்மா, நான் சிவாவுக்கு கிடைக்க வேண்டியதை தட்டி பறிக்கலமா. நம்ம குடும்பம் எங்கேயும் அவமானப்படக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நாங்க மட்டும் எல்லா இடத்துலயும் அவமானப்பட்டு நிக்கலாமாக்கா? மாமா, எல்லாத்துலயுமே நீங்க நீதி நியாயம் எல்லாம் பாக்குறவரு. எங்களுக்கு ஒரு நியாயத்தை சொல்வீங்க நான் நம்புறேன். மாமா இப்படி வாங்க. அண்ணா, அவ சொல்ற மாதிரி எதுவும் செய்ய வேணாண்ணே. எனக்கு இந்த சொத்து சோகம் பணம் காசு எதுவுமே வேணாண்ணே. உங்க தம்பியா, நீங்க போற எல்லா இடத்துக்கும் உங்க பின்னாடி உங்களோட நிழல் மாதிரி வந்தா எனக்கு அது போதும்ண்ணே. அவ சொல்றத கேட்டு நீங்க எதுவும் செய்யாதீங்கண்ணே. மச்சான், இந்த வீட்ல எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பார்வதி ஏதோ கோபத்துல பேசுது. நீங்க சொத்தையெல்லாம் பிரிக்க வேண்டாம் மச்சான். ஆமாண்ணே. வக்கீல் சார், யார் யாருக்கு என்னென்ன சொத்து வேணும்னு கேட்டு உயில் எழுதுறீங்க. சொத்தை பிரிச்சிருங்க. ரகு, ஐயோ வேண்டாம்பா. அண்ணே வேண்டாம் அண்ணே. ஆமா மச்சான், நீங்க சொத்தையெல்லாம் பிரிக்க வேண்டாம் மச்சான். மாமா, இத்தனை வருஷமா உங்களாலதான் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். யாருக்கு எப்ப என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். சொத்தெல்லாம் எதுவும் இப்ப பிரிக்க வேண்டாம் மாமா. நான் ரொம்ப நம்பினவங்களே என்னை ஏமாத்திருக்காங்க. அவங்கவங்க என்ன கேட்காம முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ பண்ணட்டும். ரகு, குடும்பம் பிரிஞ்சிடுமேப்பா. எப்ப தன்னிச்சையா எல்லாரும் முடிவெடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பவே குடும்பம் பிரிஞ்சிடுச்சுமா. இங்கிருந்த ஒற்றுமையும் போயிடுச்சு. வக்கீல் சார், நீங்க போய் எல்லாருக்கும் சொத்தை பிரிச்சு எழுதி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. சரிங்க சார், நான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். வரேன் சார். ரகு, நல்ல வேளை யாரும் இல்ல.
ஏங்க பார்வதி தாங்க பண்றா. சொல்லு பார்வதி. மாமா நீங்க சொன்ன மாதிரி நான் பேசிட்டேன். அவருடைய அண்ணன் சொத்தை பிரிக்க ஒத்துக்கிட்டாரு. அப்படியா? சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க. நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்க. தவறு உனக்கானத நீ தான் கேட்டு வாங்கணும். நாளைக்கு சொத்தை பிரிச்சு எழுத போறாங்க. அப்போ என்ன வேணும்னாலும் நடக்கலாம். என் புருஷன் வர புரிஞ்சுக்கவே இல்ல. அவர் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு மாமா. அதனால நீங்க நாளைக்கு இங்க வாங்க. உன் புருஷன் ஒரு புடைக்க தெரியாதவமா. நீ எதுக்கும் கவலைப்படாத. கரெக்ட் டைமுக்கு நான் அங்க இருப்பேன். உனக்கு சேர வேண்டியது எல்லாத்தையும் மிச்சம் இல்லாம வாங்கிடுவோம். சரிங்க மாமா. ஏங்க ரகுராம் வீட்டுல சொத்தை பிரிக்க போறாங்களாம். சபாஷ். சொத்தை பிரிக்கிறாங்களா? பிரிய போறது சொத்து மட்டும் இல்ல, அந்த குடும்பமும் தான். ஜானகி என்கிட்டயே சவால் விட்டான். இப்போ காதறி அழப் போறான். உங்களுக்கு வேண்டான்னு ஏன் சொல்றீங்க? அதுக்கு காரணம் இந்த கூட்டு குடும்பம் தானே. அது இனிமே தேவையில்லை. என் புருஷன் கௌரவமா இந்த ஊர்ல இருக்கணும்னு நீங்க நினைச்சா, அவரு நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சா சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க மாமா. உங்க தம்பியா நீங்க போற எல்லா இடத்துக்கும் உங்க பின்னாடி உங்களோட நிழல் மாதிரி வந்தா எனக்கு அது போதும்னே. அண்ணே, அவ புருஷனுக்கு மரியாதையும் கௌரவமும் சொந்தத்துல இருக்கிற மாதிரி சொத்துலயும் இருக்கணும்னு நினைக்கிறா. அவ இடத்துல இருந்து பாக்குறப்போ அவ புருஷனுக்காக வந்து கேக்குறது ஒன்னும் தப்பில்லைண்ணே. அம்மா தாயே, இத்தனை வருஷம் ஒன்னா இருந்த குடும்பம் இந்த சொத்தால பிரிஞ்சிடக் கூடாது. என் குடும்பத்துக்கு ஒரு அவ பேரு வந்துடக்கூடாது. உன்னதாம மலை போல நம்பி இருக்க, கை விட்டுறாத தாயே. எங்க எல்லாரையும் காப்பாத்து. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.